பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு நம்ம ராஜி வெளியில வந்து பார்த்தா, நம்ம கதிர் டயர்ட்ல அங்க இருக்கிற சோபாவிலேயே அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிடுறாப்ல. அதுக்கப்புறம் ராஜி தான் எழுப்பி கூட்டிக்கிட்டு போறாப்ல. நான் தான் உன்னைய ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல, நீ ஏன் இங்க கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி ராஜிய அழைச்சுக்கிட்டு போய் அங்க உட்கார வச்சு, உனக்கு இதுதானே பிடிக்கும், இதுதானே பிடிக்கும் அப்படின்னு கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் தெரிஞ்சிருக்கே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நீ மீனா அண்ணியோட பேசுறப்ப நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ராஜிக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் இப்ப ராஜிய ரொம்ப பிடிச்சிருக்குல்ல கதிருக்கும். அதனால 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சென்னையில போயிட்டு. அப்படியே இங்க கோமதிய காமிக்கிறாங்க. கோமதி தன்னோட வீட்டுக்காரரு பாண்டியனுக்காக லெட்டர் மேல லெட்டரா எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. மீனா அண்ணி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க கோமதிய. அப்ப உள்ளார வந்து பார்த்தா ஒரே லெட்டரா இருக்கு. படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இத நான் என் வீட்டுக்காரருக்காக எழுதுறேன். அதனால நீங்க யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல மீனாவோடயே கிளம்பி ஆட்டோலயே போய் கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வெளியில வந்தா, முத்துவேல், சக்திவேல் நிக்கிறாங்க. நிக்கிறத பார்த்துட்டு நேரா போய் கோமதி, உங்களால தான் இப்ப என் வீட்டுக்காரரு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. சாப்பிட தானே வந்தீங்க. சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு கல்யாண பேச்செல்லாம் இழுத்து இப்படி பிரச்சனை பண்ணி விட்டு போனீங்க. நீங்களாம் இன்னும் திருந்தவே இல்லை. அப்படி இப்படி ஏதோ ஏதோ கத்தி விட்டு ஆட்டோ ஏறி போயிடுறாங்க நம்ம கோமதி. அதுக்கப்புறம் என்ன, கடைக்கு போயிட்டு நம்ம மீனா நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் லெட்டரை கொடுங்க அப்படின்னு ஆட்டோவிலே இருக்கிறாங்க. நம்ம கோமதி போன உடனே சரவணன் கூப்பிட்டு, ஏமா உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் உடம்புலாம் சரியாயிடுச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியன் கோமதியை பார்த்து முறைக்கிறாப்புல. இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.